பொதுவாவே நம்ம வீட்ல இருக்கிற பொம்பள பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்களும் சரி, கூட பொறந்தவங்களும் சொல்ற ஒரு விஷயம், வெளிய அன்டைம்ல தனியா போகாத, ஃப்ரெண்ட்ஸோடயும் போகாத, டைம்க்கு வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேட்போமா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில ஒரு பொண்ணு, அவங்க ஃப்ரெண்டு 3 பேர, அதாவது அந்த பொண்ணுங்கள கூப்ட்டுக்கிட்டு, யார் வீட்லயுமே பெர்மிஷன் வாங்காம, சொல்லாம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யத்த பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லங்க. 4 பொண்ணுங்களுமே அந்த அமானுஷ்யத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அத படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். உதயா அப்படிங்கிற பொண்ணு தான் நமக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரிய அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு பிரீத்தி, சுவாதி, லட்சுமி இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஒரு முஸ்லீம் பொண்ணோட, அதாவது அவங்களோட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கிறனால வீட்ல கேட்டா கண்டிப்பா விடமாட்டாங்க. ஸோ எல்லாரும் வாங்க மச்சான் நம்ம போயிட்டு தெரியாத மாதிரி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாருக்குமே யாரோட வீட்லயுமே சொல்லாம அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. இப்ப அவங்க 4 பேருமே அந்த பக்கத்து ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி, அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணும். நடந்து போனா தான் அந்த முஸ்லீம் பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வீடு வந்து உள்ள, அவங்க ஏரியாவே உள்ள தான் இருக்கும். ஸோ 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போகணும். இவங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே உள்ள போயிட்டு, அவங்க பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு, அங்க பிரியாணிலாம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கே இவங்களுக்கு டைம் இல்ல. ஆல்ரெடி மணி வந்து 4:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. இருட்டுதுன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு, "நாங்க கிளம்புறோம். எனக்கு வந்து பிரியாணி வந்து பார்சல் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கிறாங்க உதயா. ஸோ இவங்க 4 பேருக்குமே வந்து பிரியாணிய பார்சல் பண்ணி குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பி ரிட்டர்ன் வர வழியில, இந்த லட்சுமி அப்படிங்கிற பொண்ணு வந்து அந்த பக்கத்து ஊரு, அவங்க அப்பா வந்து அந்த பக்கத்து ஊர்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்பா கூட அந்த பொண்ணு வரும்போதெல்லாம், அவர் இந்த ஊர்லேருந்து ஷார்ட்கட்ல கூட்டு போவாராம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவங்க ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா, ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே போகணும் அப்படின்னு. அந்த 2 கிலோமீட்டருக்கு பதிலா ஒரு 1 கிலோமீட்டர் ஷார்ட்கட் இருக்கு. அது வழியா போனோம்னா மெயின் ரோடு வந்துரும். நம்ம அங்க ஆட்டோலாம் இருக்கும். ஆட்டோல கூட ரிட்டர்ன் போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷார்ட்கட்ல கூப்பிடுறாங்க. இவங்களும் சரி டைம் ஆயிடுச்சு. அன்டைம்ல வீட்டுக்கு போனா கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி வாப்பா நம்ம இந்த ரூட்லயே போயிரலாம். அதான் சொல்றால்ல மச்சான் சொல்றா வா இந்த ரூட்ல போயிரலாம்னு சொல்லிட்டு, இவங்க 4 பேருமே அந்த ஷார்ட்கட்ல இப்ப நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷார்ட்கட் ரோடு எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஒன் வே மாரிங்க. ஒரே ஒரு பைக் மட்டும் தான் அதுல போ முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுல தான் இவங்க 2 பேரா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த காட்டு வழி பாதையில அந்த 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, உதயாவும் சுவாதியும் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. "ஏய் இந்த மாரி அவளோட இயரிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுல்லடி. அது எங்க வாங்கியிருப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள என்னென்னலாம் அந்த காசிப்ஸா அந்த மாதிரி பேசிட்டு, இப்போ அவங்களுக்குள்ள இந்த பொண்ணுங்களுக்குள்ள பேசுவாங்க இல்லையா? அந்த மாரி பேசிக்கிட்டு நடந்து போய்க்கிட்டே இருந்திருக்கிறாங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த பாதையில ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்குங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, லட்சுமி சொல்லியிருக்கிறாங்க, இந்த பள்ளத்தில இறங்கி அப்படியே ஆப்போசிட்ல நடந்து போனா தான்